ஹாய் காய்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஒரு பிக் லவ் யூ அண்ட் தேங்க்ஸ். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிருச்சு. எஸ், 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக கண்டென்ட் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஈவன் இப்போ பாப்புலராக இருக்க பல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குமே அவங்களோட இனிஷியல் டேஸில் அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு கிடைச்ச ஃபீலை வார்த்தையில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு ஹாப்பினஸில் தான் நான் இப்போ இருக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் தளபதியை பற்றி ஒரு கவிதை என்னோட சேனலில் ஸ்டார்டிங்கில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ ஃபுல்லாக ஃபிட்னஸ் வீடியோஸாக போட்டிருப்பேன். முன்னே நம்ம சேனல் ஃபிட்னஸ் சேனல் தான் இருந்தது, உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபிட்னஸ் நிச்சுங்கிறதுனால சேனலோட க்ரோத் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் ரிமூவும் பண்ணிட்டேன். இப்போ ஃபிட்னஸை தாண்டி எல்லா கண்டென்ட்ஸையும் போடலாம்னு சொல்லி சேனலோட நேச்சரோட சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச எமோஷனல் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எமோஷனலாக அண்ட் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் அண்ட் ஃபிட்னஸை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வா லிப்ஸ் ஃபிட்ஜி ஜோன் இப்படிங்கிறத ஐஸ் மேட் டிஃப்ரெண்ட் வாய்ஸ் ஆஃப் செல்வா அப்படி மாற்றிட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1 வீக் முன்னாடி தளபதியை பற்றி ஒரு கவிதை போஸ்ட் பண்ணி போட்டிருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இது ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்எக்ஸ்பெக்டடா 1000 விசிட் அக்கா நின்றுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அண்ட் ஆஃப்டர் ஒரு 1 வீக் கழிச்சு கரெக்டாக எலெக்ஷன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சடன் வைரல் ஆயிருச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ 20,000 வியூஸ்க்கு மேலே போச்சு. 2500க்கு மேலே லைக்ஸ் வந்துச்சு. 400க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ். அந்த ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் வந்துச்சு. ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் அடிக்கடி என் லைஃப்பில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. என்னதுன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுவோம், அதை விட அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் ஒரு டைமில் நடக்கும். ஸோ அது நம்மளோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். அப்படி ஒரு விஷயம் தான் இது. ஸோ ஒன்ஸ் அகைன் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் பிக் லவ் யூ டு ஆல்.